ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 1/1/2024. அதற்கு முன்னால எல்லாருக்குமே இனிமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த 2024 புத்தாண்டு எல்லோருக்கும் எல்லா விதமான நலங்களை, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இனிமையான பாபாவுடைய நினைவிலே இந்த ஜனவரி மாதத்தின் அவ்யக்த சமிக்ஞையை பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, अव्यक्ति साइलेंस द्वारा डबल लाइट फरिश्ता स्थिति का अनुभव करो. அவ்யக்த சைலன்ஸ் மூலமாக, அவ்யக்த அமைதியின் மூலமாக டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையை அனுபவம் செய்யுங்கள். அவ்யக்த அமைதியின் மூலமாக டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையினை அனுபவம் செய்யுங்கள். சைலன்ஸ்லேயே வெறும் சைலன்ஸ்ன்னு சொல்லாம, இந்த மாதம் ஜனவரி மாதம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இனிமையான பிரம்மா பாபாவினுடைய நினைவு மாதம். அதனால அவ்யக்த மாதம்னு நாம் அதை சொல்கிறோம். தபஸ்யா மாதம்னு சொல்லி நிறைய தீவிர முயற்சிகளை செய்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால பாபா இந்த மாதத்தினுடைய அவ்யக்த சமிக்கையில் அந்த ஆழமான சைலன்ஸை, அமைதியை, அவ்யக்த அமைதி, அதை அனுபவம் பண்ணி டபுள் லைட் நிலையினுடைய அனுபவத்தை நன்றாக செய்யுங்கள் என்பதற்காக நமக்கு அவ்யக்த இஷாரா சொல்றாரு. முதல் நாளினுடைய பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். संगम युग की विशेष शक्ति साइलेंस की शक्ति है. साइलेंस में रहने से डबल लाइट फरिश्ता स्थिति सहज बन जाती है. சங்கம யுகத்தின் விசேஷமான சக்தி என்ன என்றால் சைலன்ஸ் சக்தியாகும், அமைதி சக்தியாகும். சைலன்ஸில் இருப்பதன் மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலை சகஜமாகவே உருவாகி விடுகிறது. சங்கம யுகத்தினுடைய விசேஷமான சக்தியே பாபா அமைதி சக்தின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த அமைதியிலே இருக்கும் பொழுது டபுள் லைட் ஃபரிஷ்தா என்ற நிலை சகஜமாக ஏற்பட்டுடுது. அதுக்காக நாம எந்த விதமான அதிக கடின முயற்சியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம சைலன்ஸ்ல இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலை நமக்கு சுலபமாக உருவாகிறது. इस स्थिति में कोई भी कार्य का बोझ नहीं रहता. இந்த ஸ்திதியில் இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தினுடைய சுமையும் நமக்கு தெரிவது கிடையாது. इसके लिए कर्म करते बीच बीच में निराकारी और फरिश्ता स्वरूप की ड्रिल करो. பாபா சொல்றாரு, இதற்காக நீங்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது இடையிடையிலேயே நிராகார நிலை மற்றும் ஃபரிஷ்தா ஸ்வரூபம், நிராகார ஸ்வரூபம் மற்றும் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தினுடைய ட்ரில்லை செய்து கொண்டே இருங்கள். நாம பாபா என்ன சொல்றாரு, எந்த ஒரு காரியமும் சுமையாக அனுபவம் ஆகாது. எப்போ அனுபவம் ஆகாதுன்னா, நம்ம டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு அது சுமையாக, கடினமான காரியமாக அந்த காரியம் தெரியாது. ஆனால் அதுக்கு ஆதாரம் அமைதி சக்தி. அந்த அமைதி சக்தியை எப்படி சேகரிக்கணும்னா, காரியங்கள் பண்ணும் பொழுது நடுநடுவில் நிராகார ஒளிப்புள்ளி ரூபத்துக்கு போயிடணும். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் ஃபரிஷ்தா ரூபத்துக்கு போயிடணும். இந்த பயிற்சியை இடையிடையில் செய்யும்பொழுது அந்த நாம் உருவாக்கக்கூடிய அமைதி அமைதி சக்தியை நல்லா நம்ம சேகரிச்சுக்க முடியும். அமைதி சக்தியை நாம் நன்றாக உருவாக்கி நமக்குள்ளே சேகரிக்க முடியும். பாபா சொல்றாரு, जैसे ब्रह्मा बाप को साकार रूप में देखा सदा डबल लाइट रहे. எப்படி பிரம்மா பாபாவை சாக்கார ரூபத்திலே பார்த்தீர்கள் இல்லையா, எப்பொழுதும் அவர் டபுள் லைட் நிலையிலேயே இருந்தார். ஒரு ஒளி ஆத்மா என்ற ஒளி, இன்னொரு லைட்னஸ் அப்படிங்கிறது, லைட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுமைகள் இல்லாத லேசான நிலையை அனுபவம் பண்றது, லேசான நிலையிலே இருக்கிறது. இதை அனுபவம் பண்ணினார். சைலன்ஸ் की स्थिति द्वारा सेकंड में बच्चों को नजर से निहाल किया. அமைதி ஸ்திதியின் மூலம் ஒரு வினாடியில் குழந்தைகளை பார்வையினாலேயே பாபா குளிர்வித்து விட்டார். பாபா தன்னுடைய அந்த மிக உயர்ந்த டபுள் லைட் நிலை மூலமாக குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை பார்வையினாலேயே கொடுக்கின்ற அளவுக்கு, பார்வையினாலேயே தன் எதிரிலே வரக்கூடிய குழந்தைகளை நிரப்பிவிடும் அளவுக்கு பாபா
அவருடைய ஸ்திதியை சக்தி நிறைந்ததாக வைத்திருந்தாரு. பாபா சொல்றாரு, ऐसे ஃபாலோ ஃபாதர் கரோ தோ சஹஜ ஹி பாப் சமான் பன் ஜாயேங்கே. இவ்வாறு தந்தையை பின்பற்றினீர்கள் என்றால் சகஜமாகவே தந்தைக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள். அதனால தந்தைக்கு சமமாக ஆகணும் அப்படின்னு சொன்னா பாபா சொல்ற அந்த நிராகார பயிற்சியையும், நிராகார ஸ்வரூபத்தினுடைய பயிற்சியையும் மற்றும் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தினுடைய பயிற்சியையும் இடையிடையில ஒரு சில வினாடிகள், ஓரிரு வினாடிகளாவது நாம் பண்ணுவோம். காரியத்துக்கு நடுவில் அது பண்ண பண்ண நாம் டபுள் லைட் நிலையையும் நன்றாக அனுபவம் பண்ண முடியும். நமக்குள்ள அமைதி சக்தியையும் நாம் அதிகப்படுத்திக்க முடியும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.